ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் குட்டி வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இது என்னோடய பர்த்டே அன்னைக்கு எடுத்த விலாக். அவங்க அப்பா சீரியஸாக இதை திட்டிகிட்ருக்காரு. ஆனால் 2 பேரும் பாருங்கள், அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துருக்காங்க. உங்கள் வீட்லேயும் இப்படி நடக்குமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பர்த்டே அன்னைக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணேங்க. எங்கள் அப்பா ஒன்றும் பண்ண மாட்டார், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவார். ஆனால் அந்த வாய்ஸை அவ்வளோ மிஸ் பண்ணேன் இன்றைக்கி. சரி, இப்படியே நீ ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்கம்மான்னு சொல்லிட்டு எல்லோரும் பிளான் பண்ணி டின்னருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ அந்த லிஃப்ட்டில் யாரும் இல்லைன்னா எல்லாருக்கும் இந்த செல்ஃபி எடுக்கணும்னு தோணும் பார்த்தீங்களா? அதையே தான் நானும் பண்ணிகிட்ருந்தேன். சரி, இந்த ஒரே வண்டியில் எல்லோரும் கிளம்பியாச்சு. போகிற வழியில் இந்த பார்க்கை பார்த்த உடனே இன்றைக்கினாச்சும் பார்க் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அதிதன் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரிடா, வரும்போது கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பயங்கர டிராஃபிக்குங்க. சரி, என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த அலீஃப் ஹோட்டலுக்கு தான் போகலான்ட்டு டிசைட் பண்ணோம். ஆனால் இந்த சிலிண்டர் பிரச்சனையால் நிறைய ஐட்டம்ஸ் அங்கே இல்லை. ஸோ டக்குன்னு பிளானை சேஞ்ச் பண்ணி அப்படியே பள்ளிக்கரணை ரோட்டில் இந்த மெட்ராஸ் பார்பிக்யூ சடனாக போனது தாங்க. ப்ரீ பிளான்டெல்லாம் எதுவும் கிடையாது. சரி, பார்க்க நல்லா இருந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். டேஸ்ட் நல்லா இருந்ததுங்க. ப்ரைஸுக்கு ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு போன உடனே பசி தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸாக ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த க்ரில்லு, தந்தூரி, பார்பிக்யூ எல்லாமே ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. லெக் பீஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அதிதன் சண்டை போட்டு அந்த லெக் பீஸை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் கபாபில் ஒரு ரெட் கபாபும் க்ரீன் மசாலா கபாபும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த க்ரீன் மசாலா கபாப் பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அவ்வளோ ஜூஸியாக இருந்தது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்களேன், அவ்வளோ ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ எல்லாமே திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா பிளேட்டையும் காலி பண்ணியாச்சு. சரி, அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ண இருந்த இந்த மும்பை குல்ஃபி கடையை தடுத்து நிறுத்தி எல்லோரும் உள்ளே அட்டாக் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஆளுக்கு ஒரு குல்ஃபி எடுத்தாச்சு. மலாய் குல்ஃபி, ஓரியோ குல்ஃபி, சாக்லேட் குல்ஃபின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு குல்ஃபி எடுத்து வெளியவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கடையை விட்டு வெளியே தள்ளி விட்டாங்க. ஸோ வெளியவே நல்லா ருசித்து சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. பர்த்டேனா கேக் வெட்டி பெரிய செலப்ரேஷன் பண்ணி புது ட்ரெஸ் போட்டு அப்படி தான் இருக்கணுன்ட்டு இல்லைங்க. நம்மளை சுற்றி அன்பானவங்களும் இந்த அழகான குழந்தைங்களோட மூஞ்சியையும் பார்த்துக்கிட்டே இருந்தாவே நமக்கு பர்த்டே ரொம்ப சந்தோஷமாக போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.